2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு மாறுறவர் 7, 9, 11 ஆகிய ஒரு நல்ல 3 இடங்களை பார்ப்பார். உண்மையில் குருவின் மாற்றத்தில் குருவின் இருப்பை விட குருவின் பார்வை அமைப்புகளுக்கு தான் வெகு நல்ல பலன்கள் உண்டு. ஆக என்ன நடக்கும்? இது வரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆக போகிற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிக்கும். இளைய பருவத்தினர், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமண உறுதிகள், நிச்சயார்த்தம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் நடந்ததுங்க, 3 மாதத்தில் அப்படி ஆகிப்போச்சு, 4 மாதத்தில் இப்படி ஆகிப்போச்சு. டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜு கொஞ்சம் எனக்கு சரியாக இப்படி ஆகி அப்படி ஆகி முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 2ஆவது மேரேஜுக்காக செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்றவங்களுக்கு அதற்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, 2ஆவது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டு தொழில்கள் அமைவது, அந்த கூட்டு தொழில்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுறலாமான்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அதை தாராளமாக விடலாம். விட்டாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இனிய நல்ல இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இந்த பிரிவினை, பாகப்பிரிவினை, ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது. 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே
இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமையுதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இந்த பிரிவினை பாகப்பிரிவினை ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமையுதுங்க. அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், அல்லது பூர்வீக சொத்துக்கள் மேலே கொஞ்சம் தாவாக்கள் வழக்குகள் இருந்தவர்கள், அல்லது பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறேன், அங்கே போகவே முடியல, வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், சம்பாதிச்சது போரும்னு நினைக்கிறேன், என்னால் அங்கே போக முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பியவாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி முழுமைக்குமே உண்டு. தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் கான்ட்ராக்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே அதற்கான கான்ட்ராக்ட் சைன் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பம் மேலோங்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இந்த பிரிவினை பாகப்பிரிவினை ஷேரை பிரிச்சுக்கிட்டு தனியாக போயிடலாம், அண்ணன் தம்பி உறவே வேண்டாம், அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலான்னு மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக ஒன்றாக இருந்தால் தனிமரம் தோப்பாகாது, 4 பேர் சேர்ந்திருந்தால், குடும்பம் சேர்ந்திருந்தால், தொழில் சேர்ந்திருந்தால் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு ஞானோதயம் வரக்கூடிய, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நல்ல விதமான அறிமுகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 3ஆம் இட உச்சகுரு பயிற்சி.